முக்கியமான தலைவராக தென்னகத்திலே இருந்து எழுப்புகின்ற எதிர்ப்பு குரலை உயர்த்தி பிடிக்கின்ற தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் மட்டும்தான். இங்க நான் ஒரு அனாலஜி சொல்லலாம்னு நினைக்கின்றேன். உங்க எல்லாருக்கும் எம்.என். ராய் தெரியும். வெரி சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர். அவர் ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரை சந்தித்து நாசிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குறார். வரலாற்றில் அது மிகவும் பெரிதும் போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு முயற்சி. அவருக்கு எதிராக லெனினோட மிக அத்தியந்த தோழராக இருந்தவர். அவருக்கு நிகராக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலிமையாக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு பெரும்பங்கு பிரதானமான பங்கு வகித்து அந்த அளவிற்கு அதை கொண்டு சென்றிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சரை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுகிறார்கள். தலை வணங்காமல் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற மாநிலம் இந்த மாநிலம். இதை ஒருபொழுதும் டெல்லிக்கு நாம் அடிபணிய வைக்க முடியாது என்பதால் தான் அங்கே இருந்து அத்தனை பேரும் இங்கே மையம் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவோட தலைவரும் வர்றாங்க. திமுக கூட்டணியில அடுத்த கட்சியா இருக்குது காங்கிரஸ். காங்கிரஸ் தேசிய தலைவர் தமிழ்நாட்டில் வராமலே இருக்காங்க. இது உங்களுக்கு பாஜகவிலிருந்து பெரிய தலைவர்கள் மோடி பிரதமர் உட்பட உள்துறை அமைச்சர்லாம் வரும்போது மற்ற காங்கிரஸ் தலைவர் ஒரு தமிழ்நாட்டை பத்தி ஒரு எஃபெக்டிவா எலெக்ஷனை எதிர்கொள்ள நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க சென்ற முறை சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப அதிமுகல ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருப்பார், தெரியுங்களா உங்களுக்கு? அவர் எந்த தொகுதியும் தெரியுங்களா? சட்டமன்ற தொகுதி ராயபுரம். அவர் என்ன சொன்னாரு? முதலமைச்சரை தைரியம் இருந்தா இங்க ராயபுரம்ல போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்க முதலமைச்சர் என்ன பண்ணாரு? எங்களுடைய கட்சியின் ஒரு சாதாரண தொண்டராக இருந்த ஒரு ஐட்ரீன்ஸ் மூர்த்தி அப்படின்றவரை வச்சுட்டு 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சிட்டிங் மினிஸ்டர் 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கிறார். தோற்ற பிறகு அவர் இது தோத்ததுக்கு திமுக சக்தியானது இல்ல, நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சோம், அதனால தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொன்னார். நீங்க எல்லாம் கேட்டீங்கல்ல. அதே போல லெப்ட் ஹேண்ட்ல நாங்க டீல் பண்ற மாதிரி எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு தேசிய தலைமை எதுவுமே தேவையில்லை. இது சட்டமன்ற தேர்தல். இதற்கு டெல்லியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. இதை நாங்களே சரி செய்து கொள்வோம் அப்படின்றதுக்காக தான் நாங்க அதை பெரும் எதிர்பார்க்கவில்லை. அவங்க வராமல் இருந்தாலே கூட நாங்கள் 200 தொகுதிகளுக்கு மேல் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நிலைமையில அவர்களுக்கு இன்னும் 4 சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கிறது. நீங்க அங்க பாத்துக்கோங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரதமரும் இத்தனை பேரும் வர்றாங்க. ஏன் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியுற பாஷையில நான் சொல்லணும் அப்படின்னா ராமாயணம்னு ஒரு அருமையான கதை இருக்கு, தெரியுங்களா? அந்த ராமாயணத்துல ஒரு அஸ்வமேத யாகம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு குதிரையை எங்கெல்லாம் போக விடலாம், அது எங்கெல்லாம் போகுதோ அதெல்லாம் என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குதிரை இன்னைக்கு தமிழ்நாட்டு பார்டர்ல நிக்குது. ஆனா அங்க ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டை என்பது திராவிட கோட்டை. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்று அதை கட்டி காத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறமா எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின். இதையெல்லாம் நீங்கள் தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதுதான். பிரதமர் எத்தனை வாட்டி வர்றோ எங்களுக்கு அத்தனை அளவுக்கு நல்லது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அவர் வர்றப்போ எங்களுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டே தான் போகும்.